சந்திராஷ்டம் இருக்கும் நாட்களில் இந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சனியினுடைய ஆதிக்கம், ஏன்னா சனிக்கு சந்திரனுக்கும் பேசிக்காக சூரிய சந்திரனுக்கு சனிக்கு ஆகவே ஆகாது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சுக்கரனுக்கு ஓகே, நம்முடைய வீட்டுக்கும் சனிக்கு ஆகும். 12ஆம் வீட்டுக்குடையவன் 9ஆம் வீட்டுக்குடையவன் நம்முடைய 12ஆம் வீட்டை சனி பார்க்குற அப்படின்னாலும் புதனுடைய வீடு தான். அப்போது சனிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலுமே அந்த வீட்டை பார்க்குற போது 10ஆம் வீடு நமக்கு 11ஆம் வீடு கேது உட்காந்துருக்காரு. அந்த கேது ராகு அண்டு சனியால் பார்க்கப்படக்கூடிய கேது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா இடத்துலையுமே குருவனுடைய காலில் இருக்கிறதால குருவனுடைய பார்வை படும்போது நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எஸ்பெஷலி குரு மிதுனத்தில் இருக்கிற போது 5ஆம் பறவையாக குருவனுடைய பறவை நம்ம வீட்டுக்கு இருக்குது. அப்போ நல்ல ரிலீஃப் கிடைக்கும். குரு நம்முடைய 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை, ஆனாலும் ஒரு ப்ளஸ்ஸு என்னன்னா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக அமையக்கூடியதாக இருக்கும். குருவனுடைய பார்வை நல்லா இருக்கும். குரு அங்கே வர்ற போது எஸ்பெஷலி குரு இருக்கிறத விட குருவனுடைய பார்வை தான் எல்லாருமே மேன்மையாக சொல்லுவோம். அது சந்திரனுடைய வீடு, அது குருவனுடைய உச்ச வீடு. அதனால் குரு நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு ஸ்திதியை செய்வார். இந்த சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல், குருவினால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸு. சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்னென்னா அதே குரு வீட்டில் தான், அதே குருவனுடைய காலில் தான் சனி உட்காந்துருக்கார். அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ். ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறார், அது தவிர நம்முடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம யாருக்காவது இப்போது மனம் ஆகணும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்,